ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வெண்பூசணி ஜூஸ் தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை போல் ஒரு கிளாஸ் பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கெட்டு போகவும் செய்யாது. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து இதுலேருந்து குடலும் அப்புறம் தொலியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஜூஸ் போடுறதுக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வெயிட் லாஸுக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா ரொம்ப நல்லது. இதை போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட்டு அடி வயிறு தொப்பை எல்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ இது அவ்வளோத்தையுமே கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ என்ன ஒருக்கா கூட தண்ணி ஒரு அரை கப்பு தண்ணி கூட சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி நல்லா துணியை வச்சிருக்க ஃபில்டர் இருக்கும் இல்லை, நம்ம டீ அரிக்கிற அரிப்போட பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு லேயர் கிளாத் இருக்கும். அந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச ஜூஸை ஃபில்டர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய அரிப்பாக எடுத்து வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜூஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதிலே நம்ம அரைச்ச ஜூஸை வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ ஜூஸ் ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இப்போ ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அந்தளவு போதும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஜூஸ் அதில் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடலாம். நீங்கள் நல்ல மிளகு உப்பெல்லாம் சேர்க்காம ஹனி மட்டும் சேர்த்து குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.